தாவேக்காவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கறதுங்கிறதே தாவேக்காவை சிறுமைப்படுத்துற ஒரு செயலுங்க. கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க யாரு ஆதரவு கொடுக்கறதுக்கு? பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவீங்களாம். திமுக எப்பவுமே பிரச்சனைய பிராக்சியா தான் செய்யும். லாஜிக்கா கேக்குறேன் ஐயா, நிறுத்தணும்னு நினைச்சா பாஜக விஜய் படத்தை நிறுத்துமா, திமுக பிரச்சார படத்தை நிறுத்துமா? ஜனநாயகன் படத்துக்கு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு தடை விதிச்சிருக்கு. நீங்க ஒரு சினிமா முதல்வர் வந்து நேற்று கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மத்திய அரசு தான் பண்ணிருக்கு, மாநிலத்துல கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு மிரட்டுற மாதிரி கூட்டணியில சேர்க்கறதுக்காக பண்றாங்க. நான் இப்பதானே சொன்னேன், பாஜக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியும் இதை வந்து திமுக தரப்புல இந்த விஷ பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், பிஜேபியை திட்டின மாதிரியும் ஆச்சு, விஜயை சிறுமைப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கறத தான் அவங்க அந்த கேம் தான் அவங்க பண்ணுவாங்க. எதுங்க மத்திய அரசு கண்டிக்கையில விஜய்க்கு ஆதரவு இல்லங்க, திமுகவுடைய ஆதரவு விஜய் கேட்டாருங்க. தாவேக்காவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கறதுங்கிறதே தாவேக்காவை சிறுமைப்படுத்துற ஒரு செயலுங்க. கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க யாரு ஆதரவு கொடுக்கறதுக்கு? ஆடு நனையதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவெல்லாம் யார் கொடுக்கறதுக்கு? இங்க என்ன நடக்குது? பழைய நான் ஒன்று ஓப்பனா சொல்றேங்க, தூய்மை பணியாளர்கள் அமைதி வழியா போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டர் வாங்கி உடனடியா வேக வேகமா போய் எல்லாரையும் அடிச்சு வண்டியில ஏத்துனாங்க. நீங்க யாரும் மறந்துருக்க முடியாது. கேஸ் போட்டது யாரு? கேஸ் போட்டது யாராவது இதுவா? கேஸ்ல என்ன எழுதிருக்கு தியரியில? சாலையில எல்லாம் மறியல் பண்றாங்க, போக்குவரத்து பாதிக்கப்படுது, நீதிபதிகள் போற இடத்துல பாதிக்கப்படுது, இப்படிக்கு சமூக ஆர்வலர் அப்படின்னு. அந்த சமூக ஆர்வலர் யாரு தெரியுமில்ல? போட்டோல சேகர் பாபுவோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணுவீங்களாம், நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணுவீங்களாம், நீங்களே அதுக்கு பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவீங்களாம். திமுக எப்பவுமே பிரச்சனைய பிராக்சியா தான் செய்யும். அவங்க நேரடியா விஜய்க்கு பிரச்சனை கொடுப்பாங்களா? சான்றிதழ் கொடுக்கறது என்ன? டெல்லியில இருந்து பஞ்சாபிக்காரங்க தான் சிபிஎஃப்சில இங்க சான்றிதழ் கொடுக்குறாங்களா? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றவங்க எல்லாம் என்ன மொழி பேசுறவங்க? அவங்களுக்கெல்லாம் எல்லா பக்கமும் இருக்காதா பிரஷரு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு இது தகுதி கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவங்க எதிர்பாராத விதத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் இப்படியே சொல்றேன், ஒரு அப்ஜெக்ஷன் வருது, சிபிஎஃப்சில இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வருது. பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எல்லா படத்துக்கும் அப்ஜெக்ஷன்லாம் வருங்க. சில சமயம் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கும் பொழுது கூட இல்ல இருங்க அப்படின்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் போகும். இதெல்லாம் இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அப்படி வரும்பொழுது கோர்ட்டுக்கு போ அப்படின்னு தப்பான ஒரு அறிவுரையை கொடுக்கறது யாரு? கோர்ட்டுக்கு போன யார் அறிவுரை கொடுத்தாங்க? இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? இப்படி நிறைய கேள்விகள் வருங்க. இன்னொன்னு சொல்றேன், அப்படி பார்த்தா சிபிஎஃப்சி இந்த படத்துக்குன்னு இல்லை, கங்கனா ரனௌத் ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு பேரு. செப்டம்பர் 2024 அதுக்கு ரிலீஸ். ஆனா அது ரிலீஸ் ஆகல, சென்சார்ல ப்ராப்ளம். அப்ப என்ன அது அது யாரு எதை ஆயுதமா யாருக்கு எதிராக பயன்படுத்தினாங்க சொல்லுங்க? அங்க ஸ்டாலின் சொன்னாரா கங்கனா ரனௌத்துக்கு பாஜக அரசு தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொன்னாரா அவரு? நீங்க எப்ப அவங்க அவசரமா வெளியே பேசுறாங்களோ, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவா ஏறக்குறைய அவங்க கட்சியுடைய கூட்டணி தோழராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து அவசரமா நாமளும் ஏதாவது பேசாம இருந்தா கூட்டணியில குழப்பம் வந்துருமோன்னு ஸ்டாலின் ஐயா பேசிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏங்க, பராசக்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கா இல்லையா? அதுக்கும் தான் கட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்துச்சா இல்லையா? எப்படி வந்துச்சு? நிறுத்தணும்னு நினைச்சா, லாஜிக்கா கேக்குறேன் ஐயா, நிறுத்தணும்னு நினைச்சா பாஜக விஜய் படத்தை நிறுத்துமா, திமுக பிரச்சார படத்தை நிறுத்துமா?